Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது One Piece episode 976 part 2. ஓபன் பண்ணா பிரசன்ட் டேக்கு ஒரு சில பல மாசங்களுக்கு முன்னாடி காட்டுறாங்க. ரொம்ப பின்னாடி இல்ல, பதற வேண்டாம். அதாவது ஃபயர் ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி. அப்போ ஒரோச்சிக்கு பாத்தீங்கன்னா ஒரு லெட்டர் ஒண்ணு வருது. அந்த லெட்டரை பார்த்தோன்னா பதறி கதறி கத்துன்னு கத்துறான். எது அவங்களோட பேய் இங்க வந்துருச்சான்னு கைடோ கேப் விடாம சரக்க அடிச்சுக்கிட்டே இருப்பான். இவன் குடிக்கிற குடிக்கு இந்நேரத்துக்கு லிவர் எல்லாம் வெந்து இத்து போயிருக்கணுமே, எப்படி இவ்வளவு தாங்குதுன்னு தெரியல. சரி அதை விடுங்க. இங்க ஒரோச்சி பாத்தீங்கன்னா அந்த ஒரு லெட்டரை பார்த்துட்டு டோக்கியோட பவர் உண்மைதான் அப்படின்ட்டு யார் யாரெல்லாம் 20 வருஷத்துக்கு அப்புறம் வந்தாங்களோ அவங்க எல்லாரோட பேரையுமே கரெக்டா சொல்லுவான். கின்னு, காஞ்சிரோ, ரைசோ, ஒகேக்கு, மொமனசுகே இவங்க 5 பேரும் 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இப்ப வந்திருக்காங்க அப்படி இப்படின்னு அவன்கிட்ட புலம்பி தள்ளுவானா. ஐடோக்கே ஷாக்கு, ஏண்டா ஃபியூச்சரை டிராவல் பண்ணி போற அளவுக்கு எல்லாம் பவர் இருக்கான்னு. அண்ட் அது மட்டும் இல்லாம கோட்டையே திபுன்னு எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அதுல இருந்து யாரும் தப்பிக்கவே முடியாது. எப்படி உன்னைய பயமுறுத்துறக்காண்டி யாராச்சும் போய் சொல்லியிருப்பாங்கன்னு சொன்னா, இல்ல இந்த லெட்டரை பாரு, எல்லா பாரு, உத்து பாரு, கண்ணுல விளக்கண்ணைய ஊத்தி பாரு, அவங்க வந்துட்டாங்கன்னு காட்டு கத்திட்டு நேரா அவனோட ஆளுங்க கிட்ட போய் சீ கோஸ்ட்ல நம்ம ஆளுங்க எல்லாத்தையுமே ரோந்துக்கு போடுங்க, எவனும் இந்த கண்ட்ரியை விட்டு வெளியில எஸ்கேப் ஆக கூடாது, அப்படி எவனாச்சும் ட்ரை பண்ணானா போட்டுருங்கம்மா. ஆனா கைடோ வேண்டாம், அவங்க 20 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்காங்கன்னா கண்டிப்பா குசுகி ஃபேமிலியில யாராச்சும் மிச்ச சொச்சம் இருப்பாங்க, அவங்க கிட்ட நான் ஒரு சில விஷயத்த விசாரிக்கணும்பா. அண்ட் அது மட்டும் இல்லாம இப்ப ஒரோச்சி ஏதோ ஒரு ஸ்பை ஒருத்தனை வச்சிருக்கானே, அவன் ரொம்ப திறமசாலின்னு வேற பாராட்டி தள்ளுவான். ஏன்னா அப்பப்போ எல்லா தகவலையுமே ஒன்னு விடாம இவனுக்கு அனுப்பி விட்டுக்கிட்டே இருக்கானே. அப்பந்தான் அந்த ஸ்பைய பத்தி சொல்லுவான். அவன் ஒரோச்சிக்கு ரொம்ப நம்பிக்கையான ஆளு. அவனை எங்க கண்டுபிடிச்சிருப்பான்னா, இந்த தியேட்டர்ல நாடகங்கள்லாம் போடுவாங்கல்ல, அதெல்லாம் அந்த காலம் அந்த இடத்துல தான் அவன் பிறந்து வளர்ந்தவன். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அவங்க அம்மா அப்பா ஸ்டேஜ்ல டிராமா பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு அவங்க 2 பேத்தையுமே அவன் கண்ணு முன்னாடியே கொல்லுவானுங்க. எதுக்குன்னா அவங்களுமே இந்த டைமியோ எல்லாத்தையுமே கொண்டாங்கல்ல, அந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்கன்னு. அதை லைவா பார்த்துட்டு பயப்படாத பாடுபட்டு இருப்பான். அட ஒரோச்சி சின்ன பையனா இருக்கும் போது என்ன ஆச்சு, அதே மாதிரிதான் அவனை இந்த ஒரோச்சி அந்த டைமே எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு என்னோட ஃபேமிலியை கொன்ன மாதிரி தான் அவங்களும் உன் ஃபேமிலியை கொண்டிருக்காங்க, அவங்க எல்லாத்தையுமே நான் கொன்னுட்டேன், ஆனா இன்னுமே நம்ம பழி வாங்க வேண்டியது நிறைய இருக்குது, இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்குது. நீ ஒரு குரோசுமி கிளானை சேர்ந்தவன், ஆனா நீ ஒரு கொசுக்கி ரீட்டைனராவே வாழு, கொசுக்கி ரீட்டைனராவே சாகு, அப்பதான் யாருக்குமே தெரியாது அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு டெவில் ஃப்ரூட்டை கொடுப்பாங்க. எல்லாம் அந்த கிளவி இவன் அந்த கிழவன் இவங்க 3 பேரும் சேர்ந்து பாக்குற வேலை தான். இப்ப என்னன்னா அவனுக்கு ஒரு முக்கியமான வேலை ஒண்ணு கொடுப்பாங்க. அந்த வேலையை தான் அவன் செய்யணும். ஆனா இவன் சொன்னான்னா சாகுறதுக்கு தயாரா இருந்தான். அந்த அளவுக்கு இவனுக்கு ஒரு பயங்கரமான அடிமை. அப்படி இருக்கவங்க கிட்ட இந்த மாதிரி ஒரு வேலையை கொடுத்தா அவன் என்ன செய்ய மாட்டான் சொல்லுவான். அதனாலதான் விசுவாசமான ஒரு அடிமையை இவனோட ஸ்பையா அனுப்பி வச்சிருக்கான். அவன் தான் இவனுக்கு கேப் விடாம டீடைல்ஸ் எல்லாம் அனுப்பிட்டு இருக்கிறது. இன்னொரு காமெடி என்னன்னு தெரியுமா, இந்த ஒரோச்சி ஓடன் கிட்ட காசு கேட்கறக்காண்டி போவான் தெரியுமா, அப்போங்கும் போது காசை எடுத்து கொடுக்கறது அவன் தான். அப்படின்னா ஓடன் கூட இருக்கிற ஒரு ஆள் தான் இவனோட ஸ்பை. அவன் என்ன பண்ணிருவான், இவன் 10 ரூபாய் கேட்டு ஓடன் 10 ரூபாய் எடுத்து கொடுக்க சொல்லுவாரு, ஆனா அவன் 20 எடுத்து கொடுப்பான். அதை வச்சுதான் இவன் கைடோவையே கரெக்ட் பண்ணியிருக்கான். இப்ப கைடோக்கு என்ன ஷாக்குன்னா, ஓடன் அவங்களோட 9 ரீட்டைனர்ஸையுமே சாகக்கூடாதுன்னு சொல்லி தூக்கி பிடிச்சிட்டு இருந்தாரு. நியாயப்படி அவங்க எல்லாருமே செத்து இருக்க வேண்டியவங்க. அதுல ஒரு ஆள் தான் அந்த ஸ்பை. அப்ப அவனுமே சாக ரெடி ஆயிட்டானான்னு கேட்டா ஆமா, அவன் நான் சொல்ற வரைக்கும் ஒரு கொசுக்கியோட ரீட்டைனரா தான் வாழ்ந்துகிட்டே இருப்பான். அது மட்டும் இல்லாம எனக்கு லாயலாவும் அடுத்தடுத்து டேட்டாவை அனுப்பிக்கிட்டே இருப்பான். ஐ மீன் இன்ஃபர்மேஷன். சோ என்னைய அது வரைக்கும் யாராலையுமே தடுக்க முடியாதுன்னு பயங்கரமா பில்டப் பண்ணுவான். சரி இப்ப அப்படியே கட் பண்ணி பிரசன்ட் டேவை காட்டுறாங்க. அதான் ஃப்ளவர் கேபிட்டல்ல ஃபயர் ஃபெஸ்டிவல் நடந்துகிட்டு இருக்கேன். அந்த டைம் ஃபெஸ்டிவல்லாம் நல்லா ஜாலியா தான் போயிட்டு இருக்குது. ஆனா நம்ம பயிலுக்கு தான் காலியாக போயிட்டு இருக்கானுங்க. ஐ மீன் அந்த கைடோவை காலி பண்ண போயிட்டு இருக்காங்கன்னு சொன்னேன். இப்போ என்னன்னா இந்த ஒரு நாளுக்காக அவங்க பல நாட்கள் கஷ்டப்பட்டு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஆட்களையும் ஆயுதத்தையும் திரட்டி பயங்கரமா போராடி இருக்காங்கன்னு வைங்க. இது எதுவுமே வெளியில தெரியக்கூடாதுன்னு ஒன்னொன்னா பார்த்து பண்ணா கூடவே இருக்க ஒரு பரதேசி பைய எல்லா மேட்டரையும் லீக் பண்ணிட்டே இருந்திருக்கான். அதனாலதான் அந்த சிம்பிள் நோட்டீஸ் கூட வெளியில லீக் ஆயிருக்குது. அத்த யாரும் நம்பாட்டியும் கூட ஒரோச்சிக்கு தான் ஸ்பை எல்லா டேட்டாவும் அனுப்பிடுவானே, அவனுக்கு தான் முன்னாடியே தெரியுமே இவனை எதிர்க்கிறதுக்காக என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்னு. அதுவும் மேப் போட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னதுனால தான் அவன் எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டான். ஆக்சுவலா இந்த மாதிரி சம்பவம் எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஆயிருக்கும்னா, 4200 வீரர்கள் அத்தனை பேரும் ஆயுதத்தோட சண்டைக்கு கிளம்பிட்டாங்க. முன்னாடி நின்று கூப்பிட்டு போறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம லூஃபி. எல்லாத்துக்கும் அவ்வளவு ஆர்வம், அந்த கைடோவை எதிர்த்து நம்ம சண்டை போட்டு ஜெயிக்க போறோம்னு. கப்பல்லாம் ரெடியா இருக்குது, அதுவும் வெப்பனோட இருக்குது. ஏறி போய் இறங்கி தெரிய விட்டா போதும். ஆக்சுவலா இது எல்லாமே ஒரோச்சி சம்பவம் பண்றதுக்கு முன்னாடி, அதாவது அவங்க கிளம்பிட்டு இருந்த அந்த டைம் எப்படியும் லேண்ட் ஆஃப் ஆனோக்கு ஒரு விடியல் பிறந்தராதான்னு ஒரு நம்பிக்கை. இத்தனை எபிசோடுக்கு அப்புறம்
இப்பதான் நம்ம லூஃபியை காமிக்கிறாங்க. அவன் எப்படியும் கத்திய வச்சு சண்டை போட போறது இல்ல, ஆனாலும் கத்தி எடுத்து வச்சுக்கிட்டு உன்னை காலி பண்ணாம விடமாட்டான்டான்னு கத்துவானா. அவன் கூட சேர்ந்துக்கிட்டு எல்லாம் காட்டு கத்துவாங்க, வாங்க தட்டி பிரிச்சிடலான்னு. சரி, இதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் என்னாச்சு ஏதாச்சுன்னு சம்பவத்தை எல்லாம் காமிச்சிட்டு இனி ஸ்ட்ரெயிட்டா கைடோ கூட சண்டை தான் போங்க. ஒரோச்சிக்கு தெரிஞ்சிருக்குன்னா டெஃபினட்டா கைடோவும் அங்க அலாட்டா தான் இருப்பான். அந்த சண்டையில யார் யார் மண்டையெல்லாம் உடைய போகுதுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.